இன்னைக்கு அபி உன்னோட ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சா ஆதி பராசக்தி அம்மன் கோவில்ல தீ மிதிக்கிறதா வேண்டியிருக்கா. அந்த நேர்த்தி கடனை முடிக்கிறதுக்கு நான் அபி காளி எல்லாரும் கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். நீயும் வாயேன். இல்லம்மா, ஐம் சாரி, இன்னைக்கு காலையில எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. மாமா பாத்துக்கோங்க. சரி மாப்ள, பாத்து போடா. ஓஹோ, ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சதுக்கு நேத்து கடன் பண்ண போறியா? இரு, உன்னை வெச்சுக்கிறேன். அபி, நம்ம 3 பேருமே கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனை முடிச்சிட்டு வந்துடலாம். சரிங்க. அபி ஆதி பராசக்தி அம்மன் கோவிலுக்கு இன்னைக்கு ஈவினிங் தீ மிதிக்க போவா. அபி தீ மிதிக்கும் போது ஆக்சிடென்ட்லயே சாகுற மாதிரி நீ பிளான் பண்ணி நீ அந்த அபிய கொல்லணும். அபி சாவு ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கணும். யாருக்கும் நம்ம மேல டவுட் வரக்கூடாது. சொதப்பிடாத. மேடம், இந்த பாம் மாறா என்னைக்குமே பிளான தப்பா போட மாட்டேன் மேடம். நீங்க கவலையை விடுங்க. அபி போட்டோவும் கோயில் அட்ரஸையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாறா மேடம், நீ இத மட்டும் சரியா பண்ணிட்டா நீ எப்பவும் வாங்குற பேமெண்ட்டை விட நான் உனக்கு டபுளா தரேன். டபுள் ஓகே மேடம். அபி, பரிகாரம் பண்றதுக்கா கோவிலுக்கு போற? இரு, உன்னை நான் பரலோகத்துக்கே அனுப்புறேன். நம்ம ஜெயிக்க போறோமா? இவ்ளோ நாளா நம்மள புடிச்சிட்டு இருந்த பீட நம்மள விட்டு ஒழிய போகுது. என்னடி சொல்ற? எனக்கு புரியற மாதிரி சொல்லு. ஐயோ அம்மா, அந்த அபிய நாம கொல்ல போறோம். அபிய கொல்ல ரவுடிய ரெடி பண்ணிருக்கேன். என்ன கேட்காம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை கேட்கணுமா? உன்னை எதுக்கு கேட்கணும்? அதுக்கு சொல்லல ஸ்ரீஜா. நீ தனியா பிளான் பண்ணி எந்த ப்ராப்ளத்திலயும் மாட்டிக்க கூடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் நான் ஒண்ணும் மாட்ட சான்ஸே இல்ல. ஏய் ஸ்ரீஜா, உன்னை நான் மாட்டி விடாம விட மாட்டேன்டி. அப்படி என்ன பிளான் பண்ணிருக்க ஸ்ரீஜா? அபி, தீமிதி பாதையில நடந்து போகும்போது ஒளிஞ்சிருக்கிற அந்த ரவுடி மாறா அந்த ரிமோட் பாம்ப வெடிக்க வைப்பான். பாம் வெடிச்சு தீமிதி பாதையில இருக்க நெருப்பெல்லாம் அபி மேல பட்டு அந்த அபி நெருப்புலே கருகி வெந்து கொடூரமா சாக போறா. என்னை எதிர்த்தவளுக்கு இதுதான் கதி. ஏன் முன்னாடியே என் தங்கச்சிய கொல்லுவேன்னு சொல்றியா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. அம்மா, என் தங்கச்சிய நெருப்புல போட்டு எரிப்பேன்னு சொன்னியோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி இனிமே. அம்மா, என்ன நான் எவ்வளவு ஹாப்பியான நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாம இப்படி ஃப்ரீஸா நிக்கிற?
இல்ல ஸ்ரீஜா, அபி சாக போறால, அத இமேஜின் பண்ணி பார்த்தேன். அதான் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறேன். மா சொன்னதுக்கு இப்படி ஃப்ரீஸ் ஆனா எப்படிமா? அபி சாக போறத நாம தான் நேர்ல பார்த்து ரசிக்க போறோமே. ஏண்டி அபிய கொல்ல பாக்குறியா? இருக்கடி உனக்கு. அபி, நீ கோயிலுக்கு போனா உனக்கு அங்க ஆபத்து இருக்கு. அதுல இருந்து கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன். உட்காருங்க. எல்லாத்தையும் கார்ல வச்சிட்டியா? எல்லாம் வச்சிட்டேன்க்கா. அங்க கோயிலுக்கு போனதும் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் வச்சிட்டேன்க்கா. நீ போய் உட்காருக்கா. நீயும் போய் உட்காருமா. வாமா. அபி, அபி, ச்சே. ஐயோ, அபி கோயிலுக்கு போறதை தடுக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? என்னம்மா, அந்த அபி கோவிலுக்கு போயிட்டாளா? வாமா, நம்மளும் கோவிலுக்கு போய் அந்த அபி எப்படி சாக போறான்னு பாக்கலாம், பார்த்து ரசிக்கலாம். வா. அக்கா, ஆ, நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் பேக் எடுத்துட்டு வரேன். சரிடா. அக்கா, எல்லாத்தையும் வாக்கா போலாம். எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். வாமா. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறது தெரியாம அந்த அபி எவ்வளவு ஹாப்பியா கோவிலுக்குள்ள போறா பாத்தியா? லூசு. ஹே ஸ்ரீஜா, அபியா கொல்ல பாக்குற? இருடி, உனக்கு ஆப்பு வைக்கிறேன். அப்புறம் தெரியும் நீ லூசா இல்ல என் தங்கச்சி அபி லூசான்னு. மா, அபியும் அத்தையும் கிளம்பிட்டாங்க, வா போலாம். ஆ. மா, இந்த கோவில்ல இன்னைக்கு நிறைய பேர் தீ மிதிப்பாங்க போல இருக்கு. சரி வாமா போய் பார்க்கலாம். நம்ம தீ மிதிக்கிற கூட்டத்துக்குள்ள கலந்து எங்கேயாவது மறைஞ்சிருந்து இந்த அபி நெருப்பெரிஞ்சு சாகுறத பார்த்து ரசிக்கணுமா? வா வா. அபி அந்த நெருப்புல விழுந்து சாக போறாளா இல்ல யார் அந்த நெருப்புல விழுந்து சாக போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். தாயே பராசக்தி, உனக்கு கொஞ்சம் கூட என் மேல இருக்கும் இல்லையா? நான் உன்னோட சன்னதிக்குள்ள வராட்டி அநியாயமா என் தங்கச்சி அபியோட உயிர் போயிடும். இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் உன்னோட குழந்தைங்க தானே? அபி உன்னோட குழந்தை தானே? அபி உன்னை நம்பி உனக்காக நேர்த்தி கடனை முடிக்க உன் சன்னதிக்கு வந்திருக்கா. என்ன உள்ள விடாம செஞ்சு உன்னை நம்பி வந்த அபியோட சாவுக்கு நீயே காரணமாயிடாத. தாயே, தயவு செஞ்சு என்ன உள்ள வரவிடு. என்ன உள்ள விடு தாயே, என்ன உள்ள விடு. என்னம்மா நீ? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ அமைதியாவே. அம்மா, அம்மா, அம்மா என் கூட தானே வந்துட்டு இருந்தாங்க, எங்க போயிருப்பாங்க? அம்மா, அம்மா என்னம்மா நீ? அம்மா, 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 கோவிலுக்குள்ள வராம இங்க நின்னு கும்பிட்டு இருக்க. கோவிலுக்குள்ள வாமா. வாமா வாமா. ஏய் ஸ்ரீஜா, என்ன எங்க கூட்டு போற? ஆமா, நாம ஏன் கோயிலுக்கு வந்தோம்? கிரிக்கெட் ஆட அபிய கொல்ல வந்திருக்கும். என்னம்மா, வாமா. அபிய நாம எதுக்கடி கொல்லணும்? அம்மா, என்ன வெறுப்பேத்துன
அந்த அபியை கொல்றதுக்கு பதிலா நான் உன்னை கொன்னுடுவேன். பேசாம வா வா. என் தங்கச்சியை கொல்ல போறாங்க. நான் அவளை காப்பாத்தணும். அதுக்காக தான் நான் கோயிலுக்குள்ள வரணும்னு கெஞ்சுறேன். ஒரு உயிரை கூட காப்பாத்த மனம் இறங்கி வராட்டி நீ எல்லாம் ஒரு சாமியா? நில்லடி ஸ்ரீஜா, எனக்கு பயங்கரமா உடம்பெல்லாம் வலிக்குது, தூக்கமா வருது. நான் வீட்டுக்கு போறேன் ஸ்ரீஜா. மா, நீ வீட்டுக்கு போறேன்னு சொன்ன, அப்புறம் உன்னை உயிரோட குழி தோண்டி புதைச்சிருவேன். வா வாமா. உனக்கு எதுக்கு கோயில், மாலை, பூஜை, அலங்காரம் எல்லாம்? கல் நெஞ்சமா இருக்கிற நீயும் ஒரு கல்லுதான். நீ என்ன தடுத்தாலும் நான் உன்னோட கோயிலுக்குள்ள வந்து என் தங்கச்சி அபிய காப்பாத்தாம நான் விட மாட்டேன். அப்பனா வீடு பாத்துக்கலாம். விட மாட்டேன். ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்கு நம்ம முடிச்சு கொடுத்த மாதிரியே அடுத்து நம்ம எடுக்க போற எல்லா ஆர்டர்ஸும் கிளையன்ட் சாட்டிஸ்பாக்சன் ஆகிற மாதிரி டெட்லைனுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துறோம். ஓகே? ஓகே சார். அப்புறம் போன் எடு சஞ்சீவ். நம்ம கம்பெனியோட பேரு ஸ்டாண்டர்ட் என்னைக்குமே குறைஞ்சிடக்கூடாது சார். யாரு நார்மலா எல்லா ஸ்டாஃப்ஸையும் கரெக்டா மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சஞ்சீவ். யா, நீங்க? அனு. அனுவா? அருணாச்சலம். உங்க வைஃப் அபி தீமிதி பரிகாரத்தை முடிக்க ஆதி பராசக்தி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல? ஆமா. உங்க வைஃப் உயிருக்கு ஆபத்து சார். அபிய கொல்ல பாக்குறாங்க. என்னது? அபிய கொல்ல பாக்குறாங்களா? ஆமா சார். அபி தீமிதி பாதையில இறங்கும் போது அபி அந்த நெருப்புல வெடிச்சு சாகுற மாதிரி அந்த நெருப்பு பாதையில பாம்பு செட் பண்ணிருக்காங்க சார். என்னங்க சொல்றீங்க? பாமா? ஆமா சார். முதல்ல நீங்க யாரு? அபி யார் கொல்ல போறா? ஹலோ ஹலோ. கடைசி நேரத்துல இந்த சஞ்சய் வந்து அந்த அபியை காப்பாத்திட்டானே. சஞ்சய் வாடா, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தல. எந்திரி வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, சின்ன காயம்தான். வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா சரியாயிடும். டேய் சும்மா ரா, எந்திரி வா, ஹாஸ்பிடல் போலாம். வாடா பேசாம. சொல்றேல. வா வா போலாம். பாத்ரா. அம்மா, அந்த அபி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாமா. அம்மா, சஞ்சய் வீட்டுக்கு போறதுக்குள்ள நாம வீட்ல இருக்கணும். இல்லனா
பாம்ப வச்சு அபிய கொல்ல பார்த்தது நாம தானே டவுட் வந்துரும். வா வா மா வா வாங்கறல வாமா அம்மா காரடு. என்னம்மா என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல. சரி வா வா வண்டி எடுமா. சரி. வாடி, இன்னைக்கு இருக்கு உனக்கு. மேடம் டீ காயம் பண்றீங்க. டாக்டர் எங்க இருக்காரு மேடம்? இதோ இங்க தான் இருக்காரு, வாங்க. ஓகே மேடம் வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா. என்னாச்சு? டாக்டர் தீ மிதிக்கும் போது தீ காயம் ஆயிடுச்சு. நர்ஸ் பேஷண்ட் உள்ள Okay, கூட்டு வாங்க. doctor. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. பாத்து. அபி அழாதம்மா, சஞ்சீவுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன காப்பாத்த போய் தானே இப்படி சஞ்சீவுக்கு தீ காயம் பட்டுடுச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அழாத. அபி இங்க பாரு, எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீ பொறுப்பு எடுத்துக்க வேண்டாமா? சின்ன காயம் தானே, சரியாயிடும். ஆமா தங்கச்சி, மாப்பிளை குணமாயிடும். நீ கவலைப்படாத. இங்க அபி யாரு? டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க. வாக்கா. டாக்டர், சஞ்சீவ் உனக்கு எப்படி இருக்கு? வலி எதுவும் இல்லையே? சஞ்சீவிக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, சாதாரண காயம் தான், கவலைப்படாதீங்க. நர்ஸ், டாக்டர், நான் சில டேப்லெட் எழுதி தரேன், வேலை கரெக்டா கொடுத்துருங்க. சரி டாக்டர். அப்புறம் காயத்துல தண்ணி படாம பாத்துக்கங்க. இந்தாங்க மேடம். இப்ப நீங்க போகலாம். 2 நாளைக்கு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும். இந்தாங்க. ஓகே டாக்டர். என்ன ஒரு நர்ஸா நினைச்சுக்கோ. என்ன ஒரு நர்ஸா நினைச்சுக்கிட்டு இந்த இட்லியை நீ சாப்பிடு. இப்படி 2 கையிலயும் காயப்பட்டிருக்கு. இந்த கையோட சாப்பிடுறதா இருந்தா உன்னால நிச்சயமா சாப்பிட முடியாது. உனக்கு கை வலிக்கும். நான் ஊட்டி விடுறேன் சஞ்சீவ். தயவு செஞ்சு என் மேல இருக்கிற கோவத்தை மறந்து வீம்பு பிடிக்காம சாப்பிடு. சரி, நீ சொன்ன மாதிரி நான் உன்னை நர்ஸாவே நினைச்சுக்கிறேன். நீ வேணா என்ன ஒரு நர்ஸா நினைச்சு ஊட்டி விடுறத வாங்கிக்கலாம். ஆனா நான் உன்னை புருஷனா நினைச்சுதான் ஊட்டுறேன். போதும். சஞ்சீவ், இந்த தண்ணி குடி. பாத்து. சஞ்சீவ், வலிக்குதே. பிரஷ் கூட எடுக்க முடியல. எப்படி பிரஷ் பண்றது? சஞ்சீவ், ஐயோ, எதுக்கு இதெல்லாம் தனியா பண்ற? கையில தான் அடிபட்டு இருக்குல்ல, கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அபி, நானே பிரஷ் பண்ணிக்கிறேன் அபி. ஆமா ஆமா, நீ பிரஷ் பண்ணிக்குவ.
வாயை தர காட்டு. இல்ல நானே பண்ணிக்கிறேன். ஆமா, இந்த கை வச்சுட்டு எப்படி பிரஷ் பண்ணுவ? வாயை தர சஞ்சீவ். ம். ம். இப்படி காட்டு சஞ்சீவ். ம். இ. போதும் அபி. அபி ஏன் நிறுத்திட்ட? சஞ்சீவுக்கு முகத்தை தொடச்சு விடு. மா சின்ன வயசுல நான் அவனுக்கு பல் தேய்ச்சி விட்டேன், இப்ப நீ தேய்ச்சி விடுற. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? சின்ன வயசுல அவன் பல்லே விளக்க மாட்டான். ஐயோ மா, பல்லு விளக்கணும்னு சொன்னா ஓடியே போயிருவான். மா என்னம்மா? நான் தான் இவனை விரட்டி பிடிச்சு வலுக்கட்டாயமா தேய்ச்சி விடுவேன். மா இப்ப என் சைல்ட்ஹுட் ஸ்டோரி எல்லாம் தேவையா? ஏன் சொன்னா என்னடா? உன் பொண்டாட்டி கிட்ட தானே சொல்றேன். சஞ்சீவ், நீ ஒரு 2 நாளைக்கு ஆபீஸ்க்கு போகாத, வீட்லயே இரு. அப்பதான் காயம் சீக்கிரமா குணமாகும். ஐயோ இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் ஆபீஸ் போகணும். டேய் சொல்றத கேளு. டேய் சொல்றத கேளு. ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னா போக கூடாது. மா அபி, அத்தை, அவனுக்கு காயம் ஆறுற வரைக்கும் நீ அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோமா. நீ அவனை எங்கேயும் விட்டுறாத. நான் பாத்துக்கிறேன் அத்தை. என்ன பாக்குற? சரி வா குளிக்கலாம். என்னது குளிக்கலாமா? ஏய் நீ நினைக்கிற சீன்லாம் இங்க இல்ல, நானே குளிச்சுக்கிறேன் போ. இது இந்த கையோட குளிக்க போறியா? பேசாம வா சஞ்சீவ். அதெல்லாம் முடியாது, நானே குளிச்சுக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. சொன்னா கேளு, உனக்கு தீக்காயம் பட்டிருக்கு. கொஞ்சம் தண்ணி பட்டாலும் செப்டிக் ஆயிடும். பரவாயில்ல, ஆனா ஆயிட்டு போகுது. ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிற? இப்ப வர போறியா இல்லையா? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அபி? எனக்கு அடிபட்டு இருக்கிறத உனக்கு சாதகமாக்கி நீ நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. சரி சரி, குளிக்க வேண்டாம். திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்ணு. ரொம்ப முன்னாடி வராத, தண்ணி பற்ற போது கைய கொஞ்சம் பின்னாடி வை. சாப்பிடுறா. வா அபி. சஞ்சீவ் சாப்பிட்டானா? இல்லத்த, அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகதான் வந்தேன். சரிம்மா, இட்லி எடுத்துக்கோ. அதோ அங்க சாம்பார் இருக்கு பாரு, அதை எடுத்துக்கோ. அம்மா. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? சாப்பிடு. நீ ஏன்டா கஷ்டப்படுற? அபிதான் உனக்கு எடுத்துட்டு வரால, நீ போ. அம்மா அம்மா, நீ ஊட்டி விட்டு நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா, நீயே ஊட்டி விடு. என்னடா நீ எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கல, என்ன போய் ஊட்டி விட சொல்ற? மா, பரிமாற வேலையெல்லாம் அபி பாத்துப்பா. ப்ளீஸ்மா, எனக்கு ஊட்டி விடுமா. மா, சின்ன பிள்ளையில எனக்கு ஊட்டி விட்டது ரொம்ப ஆசையா இருக்குமா. ஒரே ஒரு வாட்டிமா, ப்ளீஸ்மா. சரி குடுமா. இல்ல, எனக்கும் போதும் அத்தை, போதும். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். விளையாட்டு பிள்ளைங்களா இருக்காங்க, இந்த வயசுல போய் ஊட்டி விட சொல்றாங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க. என்னங்க நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க.
சட்னி ஊத்துவா? கொஞ்சம் இரு, சட்னி ஊத்தாத. என்னங்க ஏன் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. முடியாது. முடியாதா? ம். ஏங்க சாப்பிட வந்து உட்கார்ந்துட்டு சாப்பாடு வேணாம்னு சொன்னா எப்படிங்க? அது அப்படிதான். சாப்பிட மாட்டேன். சாப்பிடுங்க. நீ ஊட்டி விடு, நான் சாப்பிடுறேன். என்னங்க விளையாடுறீங்களா? ம். இந்த வயசுல எல்லாம் ஊட்டி விடணுமா? என்னால முடியாது. அப்போ நான் சாப்பிட மாட்டேன். ஊட்டி விடுறதுக்கு என்ன வயசு வேண்டி இருக்கு? வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஊட்டி விட்டல, நான் என்ன வேத்து மனுஷனா? என்னால சாப்பிட முடியாது. நீ ஊட்டி விட்டா நான் சாப்பிடுறேன். என்னங்க நீங்க? பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டாங்க, அதுக்காக தான் ஊட்டி விட்டேன். அதுக்காக உங்களுக்கும் பண்ண முடியுமா? பேசாம சாப்பிடுங்க. என்னால சாப்பிட முடியாது. நீ ஊட்டி விட்டா நான் சாப்பிடுறேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாடே வேணாம். ஏங்க உண்ணாவிரதமா? ம். என்னங்க நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் ஊட்டி விடுறத யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அதான் இங்க யாரும் இல்லையே. நீ ஊட்டி விட்டா என்ன? ஊட்டி விடு. அப்படின்னு தேவானே, வா மெதுவா வா. இந்தாங்க வச்சுக்கிறேன். மாப்பிள, மாமா. அத்தை, மாமா வாங்க வாங்க. ஏங்க நீங்களே சாப்பிடுங்க. நீ ஊட்டி விடு. அத்தை வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க மாப்பிள? நல்லா இருக்க அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கோம் மாப்பிள. பொண்ணுதான் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அப்படி போய்கிட்டு இருக்கு. அக்கா உள்ளதா இருக்காங்க, நீங்க போங்க. நாங்க ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துடுறோம். நல்லதுங்க. வாங்க. என்னங்க? வாங்க. சாப்பிடுங்க. ஐயோ என்ன தேவானே, என்னாச்சு? சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடுறாங்க தானே, நீ போக வேண்டியதானே? அது நீங்க போங்க போங்க. போங்க. என்ன நீ சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறாங்க? அதத்தானே நானும் சொன்னேன். இல்ல, சம்பந்தியாக்கு சம்பந்தியமா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க. என்ன இது? இன்னும் அம்மா லூசுத்தனமா என்ன பண்ணிட்டு இருக்கு? இது என்ன புது பழக்கம்? இல்ல, கொஞ்ச நாளாவே இப்படித்தான் இருக்காங்க அத்தை. அத்தை, எதுக்கு பார்த்தா மாமா கால்ல விழுந்தீங்க? நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிதான். பிராயச்சித்தமா? அது என்னை விட இவங்க 2 பேரும் வயசுல பெரியவங்க தானே. அதான் அம்மா அப்பாவா நினைச்சு, அண்ணன் அண்ணிய நினைச்சு அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். நீங்க எங்க காலில் விழுந்து எங்களை ரொம்ப சங்கடத்துல விட்டீங்க. நீங்க அப்பா, நான் உயிரோட இருக்கும்போது உங்க 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதில்ல. அதான் இப்ப ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேதாம்மா. என்னது, இப்போ 9 மணியாவது இன்னும் சாப்பிடலையா? முதல்ல நீங்க 2 பேர் போய் சாப்பிடுங்க. எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு பேசிக்கலாம். அபி, என்ன பாத்துட்டு இருக்க? அப்பா அம்மாவுக்கு டிஃபன் கொடுக்கணும்னு தெரியாது? சரி சித்தி. என்ன அம்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி நடிக்குதுன்னே புரியலையே. ஏய் ஸ்ரீஜா, இங்க வா. வான்னு சொல்றல, இங்க வா. பெரியவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அம்மா, நான் ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும். ஏய், அப்புறம் பேசிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, அவங்கள கவனிச்சுக்கணும்ல. நீ வர போறியா இல்லையா? சரி, வரேன். நீங்க சாப்பிடுங்க. அபி, அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும், சரியா? நீ வாமா. இரு இரு.
அபி அப்பா அம்மாவுக்கு இடியாப்பனா ரொம்ப பிடிக்கும். வாங்குறல. நீ செஞ்சு கொடுத்துரு. சரியா? மறந்துடாத. செஞ்சு கொடு. செஞ்சு கொடுத்துறேன்னா. அம்மா தாயே பராசக்தி, நான் உன்னோட சன்னதிக்கு வந்து தீ மிதிக்கும் போது எனக்கு நடக்க இருந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்த வந்து எந்த தப்புமே செய்யாத சஞ்சீவ் கையில தீக்காயம் ஆயிடுச்சு. ரோஜா பூவை பாதுகாக்கதான் அதை சுத்தி முள் இருக்கு. பூவுக்கு முள் மாதிரிதான் நான் சஞ்சீவுக்கு. ஆனா உன்னோட சன்னதியில நான் தீ மிதிக்கும் போது முள்ள காப்பாத்த போய் பூவுக்கு காயம் ஆயிடுச்சு. நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருந்தா நீ என்ன தண்டிச்சிரு, நான் தாங்கிக்கிறேன். சஞ்சீவ தண்டிக்காதம்மா, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. சஞ்சீவ் காயத்தோட கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. சஞ்சீவ் கையில இருக்கிற காயம் சீக்கிரம் குணமாகி பழையபடி அவன் மாறணும். அதுக்கு நீதான் சஞ்சீவுக்கு துணையா இருக்கணும். அது எப்படின்னே தெரியல, காயெல்லாம் சீக்கிரம் ஆறிடுச்சு. நீயே பாரு. டேய், எப்படிடா அதுக்குள்ள காயம் குணமாச்சு? இல்லம்மா, நைட்டு படுக்கும்போது கையில காயம் இருந்துச்சுமா. காலையில எழுந்து கண் முழிச்சு பார்த்தா காயம் எல்லாம் ஆறி இருக்கு. ஒரே நைட்ல எப்படி ஆச்சுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குமா. அம்மா தாயே பராசக்தி, என் வேண்டுதல நிறைவேத்திட்டியேம்மா. சஞ்சீவ் காயத்தை ஒரே நாள்ல குணமாக்கிட்டியே. சரிம்மா, 2 நாள் ஆபீஸ் போகாதனால நிறைய ஒர்க் இருக்கு. நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிப்பா. சஞ்சீவ், அபியும் முன்ன மாதிரி உன் கூட ஆபீஸ் கூட்டிட்டு போயேன். அபியும் ஆபீஸ்க்கு வந்தா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உனக்கும் உதவியா இருக்கும்ல. என்ன, இந்த அபி திரும்ப ஆபீஸ்க்கு போகணுமா? இந்த அத்தை சும்மாவே இருக்க மாட்டாங்க. மா, ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிருச்சுல, மறுபடியும் எதுக்கு ஆபீஸ் வரணும்? அவ வீட்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கட்டுமா? டேய், ப்ராஜெக்ட் முடிஞ்சா என்ன? நீ திரும்ப வேற ப்ராஜெக்ட் எடுக்க மாட்டியா என்ன? சஞ்சீவுக்கு அபி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுல விருப்பம் இல்ல. மாப்ள, தங்கச்சி ஆபீஸ் வந்தா நமக்கு நல்லது தானே? ஆமா சஞ்சீவ், நீ அபி ஆபீஸுக்கு கூட்டிட்டு போ. குடும்பமே சேர்ந்து அபிய எப்படியாவது மறுபடியும் சஞ்சீவ் ஆபீஸ்க்கு அனுப்ப பாக்குறாங்க. நீ அபிய மட்டன் தட்டி பேசி அபி ஆபீஸ் போகாம தடுத்துரு. என் தங்கச்சிய பத்தி நானே மட்டம் தட்டி பேசணுமா? பொடி 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 போக்கத்தவளே. என்ன சஞ்சீவ், என்ன பதில் பேசாம இருக்க? சொல்லு. இப்படி மாத்தி மாத்தி ஆளாளுக்கு அவனை கார்னர் பண்ணா அவன் என்ன சொல்லுவான்? என்னங்க கார்னர் பண்றாங்க? அபி ஆபீஸ் கூட்டு போக விருப்பம் இருந்தா அவன் கூட்டு போக மாட்டானா? நீங்களா எதுக்கு அவனை கூட்டு போக டார்ச்சர் பண்றீங்க? என்னப்பா பேசுறீங்க? சஞ்சீவை யார டார்ச்சர் பண்ணா? அபியும் சேர்ந்து ஆபீஸ்க்கு போனா சஞ்சீவுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நாங்க அப்படி சொன்னோம். அம்மா, மாமா மட்டும் பேசிட்டு இருக்காரு. மாமாக்கு சப்போர்ட்டா நீ பேசுமா? இரு ஸ்ரீஜா, சரியான டைம் வரட்டும். கரெக்டான பாயிண்ட் பிடிச்சு அபிக்கு எதிரா பேசுறேன் பாரு. நீ என்னதான் சொன்னாலும் என் தங்கச்சிக்கு எதிரா பேசவே மாட்டேன்டி. என்னங்க நீங்க? அபி சஞ்சீவோட ஆபீஸ்க்கு போனதுனால தானே சஞ்சீவ் அந்த ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சான். சூப்பர். இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க? அபியால தான் ஆர்டர் கிடைச்சது.
அபி மட்டும் இல்லைன்னா என் பிள்ளைக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்காது. அப்போ அவன் வேஸ்ட்னு சொல்ல வரீங்க அதானே? அம்மா, நீ பார்க்க வேண்டிய வேலைய மாமாவே பாக்குறாரு. அப்படி யாருங்க சொன்னா? நீங்க சுத்தி வளைச்சு சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம்.